இரண்டாவது முறையாக அந்த T20 வேர்ல்டு கப்பை நம்ம இந்திய அணி ஜெயிச்ச மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாம சொந்த மண்ணுல, சொந்த நாட்டுல 1வது முறையா T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்ச மகிழ்ச்சி. அது மட்டும் இல்ல 3வது முறையாக உலகத்திலேயே 3வது முறையாக T20 வேர்ல்டு கப்பை ஒரே அணி ஆகிய நம்ம இந்திய அணி ஜெயிக்கிறாங்க. இப்படி நெறைய மகிழ்ச்சி, எண்ணற்ற மகிழ்ச்சியோட நம்ம இந்தியன் டீம் பிளேயர்கள் எல்லாருமே இந்த T20 வேர்ல்டு கப் செலிப்ரேஷனை பயங்கரமா நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியத்துல கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான ரசிகர்கள் முன்னாடி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்க அதே நேரத்துல பக்கத்துல நிக்கிற நியூசிலாந்து அணியின் பிளேயர்கள் அவங்க எல்லாருமே கண் கலங்கி போய் வருத்தப்பட்ட முகத்துடன் காணப்படுறாங்க. ஸோ அந்த நேரத்துல நம்ம இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர் பார்த்தீங்கன்னா உடனடியாக நம்ம இந்தியன் டீம் பிளேயர்கள் அவங்க எல்லார் கூடயுமே செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த கொண்டாட்டத்தை தடுத்து நிப்பாட்டுறாரு. அது மட்டும் கிடையாது, மிச்சல் சாண்ட்னர் அவருடைய கையை போய் பிடிச்சு இழுத்துக்கிட்டு வராரு. அந்த செலிப்ரேஷன், வின்னிங் செலிப்ரேஷன் அந்த போர்டுக்கு முன்னாடி வந்து மிச்சல் சாண்ட்னர் அவரை நிற்க வச்சு அந்த இடத்துலையே நம்ம இந்தியா ஜெயிச்சிருந்த அந்த வெற்றிக்கான ட்ரோஃபி T20 வேர்ல்டு கப்பை மிச்சல் சாண்ட்னர் அவர் கையிலேயே சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குறாரு. அது மட்டும் கிடையாது, அதே இடத்துல வச்சு மிச்சல் சாண்ட்னர் அவர்கிட்ட சாரி கேட்குறாரு. சூரியகுமார் யாதவ் நேரடியாக பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்குறாரு. ஸோ இதை அங்கே பார்த்த அங்கே இருந்த இந்தியன் டீம் பிளேயர்கள், ஒட்டுமொத்த மைதானம் எல்லாருமே ஒரு சில நிமிடம் அதிர்ச்சி அடைஞ்சு தான் போயிட்டாங்க. அப்படி அந்த இடத்துல என்னதான் நடந்துச்சு, உண்மையாகவே சூரியகுமார் யாதவ் எதுக்காக சாண்ட்னர் அவரை கூட்டிகிட்டு வந்து நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான அந்த T20 வேர்ல்டு கப்பை மிச்சல் சாண்ட்னர் அவர் கையில் கொடுத்தாரு அப்படிங்கிற அங்கே நடந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே ட்ரோஃபி கொடுக்குறப்ப அங்கே போஸ்ட் மேட்ச் செலிப்ரேஷனில் நடந்த ஒரு சில பரபரப்பான சம்பவங்கள் நேற்று ட்ரோஃபி கொடுத்ததுக்கப்புறமா நடந்திருக்கு. அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவாக டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். அதாவது நம்ம இந்தியன் டீம் பிளேயர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நடுவில் இந்த T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்ச மகிழ்ச்சியில் இந்தியன் டீம் பிளேயர்கள் இருக்காங்க, அதே போல் ரசிகர்களும் இருக்காங்க. இதனால் இந்திய பிளேயர்கள் எல்லாருமே இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம இந்தியா வெஸ்ட் இண்டீஸில் T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சாங்களோ அதை விட ஒரு படி மேலே பயங்கரமாக நம்ம இந்தியன் டீம் பிளேயர்கள் எல்லாருமே அந்த ட்ரோஃபியை கையில் இருந்து வாங்கினதுக்கப்புறமா எல்லாருமே அந்த ட்ரோஃபியை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறதென்ன அப்படி பண்ணுறதென்ன அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக யாருமே நம்ப முடியாத ஒரு செலிப்ரேஷன் கொண்டாட்டத்தை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டீம் தோல்வி அடைஞ்சு போய் அவங்க ரொம்பவே வருத்தப்பட்ட முகத்துடன் காணப்படுறாங்க. இதில் ஒரு படி மேலே போகிற நம்ம இந்திய அணியின் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நியூசிலாந்து பிளேயர்கள் அவங்கள கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி அவங்க அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலுமே அவங்க முன்னாடி ட்ரோஃபியை வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு அவங்க வருத்தப்படுற மாதிரியான கொஞ்சம் மோசமான சர்ச்சையான விஷயத்துலையுமே நம்ம இந்தியன் டீம் பிளேயர்கள் அதே போல் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் அவங்க எல்லாருமே வரம்பு மீறி அவங்களுடைய கொண்டாட்டம் எல்லை மீறி போகுது. ஸோ அதை பார்த்த மிச்சல் சாண்ட்னர் பார்த்தீங்கன்னா அவர் இன்னுமுமே ஏற்கனவே தோல்வி அடைஞ்ச வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா நியூசிலாந்து டீம் இது வரைக்கும் T20 வேர்ல்டு கப்பை அவங்க ஜெயிச்சதே கிடையாது. ஆனால் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 இல்லை 3வது முறையாக T20 வேர்ல்டு கப்பை வாங்குறாங்க. ஸோ இந்த மகிழ்ச்சியில் நம்ம இந்திய பிளேயர்கள் என்னதான் இருந்தாலுமே ஒரு முறை கூட கப்பு வாங்காத நியூசிலாந்து அணி அவங்களுடைய அந்த வேதனை ரணவேதனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்தியன் டீம் பிளேயர்கள் அதே போல் கூட இருக்கிற ஸ்டாஃப் அவங்க எல்லாருமே உணராமல் தான் போயிட்டாங்க அந்த இடத்துல. ஸோ அதை சூரியகுமார் யாதவ் அவர் கவனிச்சிருக்காரு போல இருக்கு. அதனால தான் நம்ம இந்தியன் டீம் பிளேயர்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் உடனடியாக நிப்பாட்டுங்க, உங்கள் எல்லாருடைய செலிப்ரேஷனை கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்னு திடீர்னு இந்தியன் டீம் பிளேயர்களுக்கு உள்ளே போய் அவங்களுடைய அந்த கொண்டாட்டத்தை நிப்பாட்டின சூரியகுமார் யாதவ் அதோடு மட்டும் அதை விட்டுடாமல் அங்கே இருந்த மிச்சல் சாண்ட்னர் அவரை அங்கே வின்னிங் செலிப்ரேஷன் போர்டுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வராரு. அதே போல் மற்ற பிளேயர்கள் அவங்க கிட்ட இருந்த அந்த நம்ம இந்திய அணியின் T20 வேர்ல்டு கப்பையுமே வாங்கிக்கிட்டு அந்த இடத்துக்கு மிச்சல் சாண்ட்னர் அவரை கூட்டிகிட்டு வந்த சூரியகுமார் யாதவ் அந்த இடத்துலையே அந்த சாம்பியன் போர்டுக்கு முன்னாடியே வச்சு ஒரு சில வினாடிகள் மிச்சல் சாண்ட்னர் அவர்கிட்ட அந்த T20 வேர்ல்டு கப்பை கையில் தராரு சூரியகுமார். ஸோ இந்த திடீர் சம்பவம், இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் திடீர்னு அங்கே இருந்து பார்த்த நியூசிலாந்து பிளேயர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக். அதே போல் மைதானத்துலேயும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட முக்கால்வாசி ரசிகர்கள் எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் நஞ்ச ரசிகர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இந்த காட்சியை பார்த்ததுமே அவங்களுக்கும் ஷாக். நம்ம இந்தியன் டீம் பிளேயர்கள் அவங்க எல்லாருக்குமே கூட திடீர் அதிர்ச்சி தான்.
சூரியகுமார் யாதவ் திடீர்னு ஏன் இப்படி செஞ்சாரு அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி. பத்தாக்குறைக்கு அவங்க கிட்ட இருந்து அந்த வின்னிங் செலிப்ரேஷனை நிப்பாட்டி வச்சுட்டு T20 வேர்ல்டு கப்பை புடுங்கிட்டு வந்து மிச்சல் சாண்டனர் அவர் கையில கொடுத்ததுமே, மிச்சல் சாண்டனர் அவரு பார்த்தீங்கன்னா, அதுவரைக்கும் கொஞ்சம் வருத்தப்பட்ட முகத்துடன் தான் சாண்டனர் காணப்பட்டாரு. ஆனா ட்ரோஃபிய கையில கொடுத்ததுமே கொஞ்சம் நம்ப முடியல அவருக்கே திடீர்னு T20 வேர்ல்டு கப்பை நம்ம கிட்ட குடுத்துருக்காரு சூரியகுமார் யாதவ் அப்படின்னு சாண்டனர் அவராலயுமே நம்ப முடியல. அவர் முகத்திலேயுமே ஒரு திடீர் புன்னகை காணப்படுது மிச்சல் சாண்டனர் அவருடைய முகத்துல. ஸோ அந்த ட்ரோஃபியை அவர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா மன்னிப்பு கேட்டிருக்காரு சூரியகுமார். எங்களுடைய சக ஸ்டாஃப் பிளேயர்கள் எல்லாருமே உங்கள கொஞ்சம் மன வருத்தப்படுற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டதுக்கு மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் மன்னிப்பு கேட்டிருக்காரு நியூசிலாந்து கேப்டனான மிச்சல் சாண்டனர் கிட்ட. ஸோ அதுக்கப்புறமா தனியா ஒரு பேட்டி ஒண்ணு கூட குடுக்குறாரு சூரியகுமார் யாதவ். அதுல சொல்றாரு, இந்தியன் டீம் பிளேயர்கள் அவங்க செஞ்சது தவறு அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் அவரு சொல்றாரு. அதாவது நியூசிலாந்து அணி இந்த T20 வேர்ல்டு கப்ல சிறப்பா விளையாண்ட ஒரு டீம். அவங்க என்னதான் சிறப்பா விளையாண்டாலுமே அவங்களுக்குன்னு வேர்ல்டு கப் வாங்குறதுக்கான ஒரு சரியான நேரம் அமைஞ்சு வரல. அதனால தான் இதுவரைக்கும் ஒரு T20 வேர்ல்டு கப்பை கூட வாங்க முடியாத நிலைமையில நியூசிலாந்து அணி இருக்காங்க. இது கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வலி, வேதனை குடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கு அப்படின்னு சூரியகுமார் சொல்றாரு. அதேபோல ஒரு முறை கூட கப்பு ஜெயிக்காம இருக்கிற நியூசிலாந்து டீம், அவங்க கிட்ட நம்ம இந்தியா கப்பு ஜெயிச்சிருக்க இந்த சந்தோஷமான வின்னிங் செலிப்ரேஷன் மூமெண்ட்டம இந்திய பிளேயர்கள் செலிப்ரேட் பண்றத பார்க்குறப்ப நிச்சயமா நியூசிலாந்து பிளேயர்கள் அவங்க எல்லாருமே இத பார்க்குறப்ப எந்த அளவுக்கு அவங்க வருத்தப்படுவாங்க. அவங்க எல்லாருடைய வேதனையுமே நிச்சயமா இந்த இடத்துல என்னால ஒரு பிளேயராக புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சூரியகுமார் யாதவ் சொல்றாரு. அந்த அளவுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற அவங்க கிட்ட இந்த மாதிரி நம்ம இந்தியன் டீம் பிளேயர்கள் ட்ரோஃபியை வச்சுக்கிட்டு அவங்க மேலும் இன்னும் வருத்தப்படுற மாதிரி செய்தது ரொம்ப பெரிய தவறு. இது கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு கண்டனத்தையும் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் பதிவு பண்றாரு. ஸோ சூரியகுமார் யாதவ் திடீர்னு அந்த ட்ரோஃபியை மிச்சல் சாண்டனர் அவர் கையில குடுத்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு சில நிமிடங்கள் கழிச்சு அந்த ட்ரோஃபியை வாங்கிட்டாரு. ஆனாலுமே சூரியகுமார் யாதவ் திடீர்னு அந்த ட்ரோஃபிய நியூசிலாந்து கேப்டன் அவர் கையில குடுத்தது, எதுக்காக அவர் குடுத்தேன் அப்படிங்கிற அதற்கான காரணத்தையுமே சூரியகுமார் யாதவ் தற்போது சொல்லியிருக்கிறது ரொம்ப பெரிய அளவுல வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. முக்கியமா நியூசிலாந்து டீம் அவங்களுடைய வேதனையை புரிஞ்சுகிட்டு சூரியகுமார் யாதவ் அவர் செஞ்சிருக்க இந்த செய்கை தற்போது உலக அளவுல எல்லாருமே சூரியகுமார் அவருடைய இந்த செய்கைக்கு பயங்கரமா எல்லாருமே தற்போது அடுத்துன்னு பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா நியூசிலாந்து அவங்க நாட்டின் ஹெட்லைன்லயும் முக்கியமா பத்திரிகை, டிவி எல்லாத்துலயுமே பிரேக்கிங் நியூஸாக கூட தற்போது இந்த நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. சூரியகுமார் யாதவ் அவங்க கப்பு ஜெயிச்சதுக்கு அப்புறமா அந்த கப்பை மிச்சல் சாண்டனர் அவர்கிட்ட தந்து மிச்சல் சாண்டனரை மகிழ்ச்சி பட வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தற்போது நியூசிலாந்துலேயுமே சூரியகுமார் யாதவ் அவர் செய்திருக்க இந்த செய்கை, அவருடைய இந்த செய்கையை தற்போது நியூசிலாந்து மீடியா ஊடகங்கள் எல்லாருமே தற்போது பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சூரியகுமார் யாதவ் அவர் செஞ்ச செய்கை தற்போது உலக அளவில் அவருக்கு மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்களையும் வாங்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்திய அளவில் இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு நம்ம இந்திய அளவில் சூரியகுமார் யாதவுக்கு பாராட்டுகள் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. உலக அளவில் மிச்சல் சாண்டனர் அவர்கிட்ட அவங்களுடைய வழியை அறிஞ்சு அவங்க கிட்ட ட்ரோஃபியை கொடுத்த சூரியகுமார் யாதவ் அப்படின்னு உலக அளவிலையுமே தற்போது கிரிக்கெட்டை பின்பற்ற எல்லா நாடு ரசிகர்கள் எல்லாருமே சூரியகுமார் யாதவ் அவருடைய இந்த செயலை பார்த்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க.